ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? என்னமோ யோசனையிலேயே என்னுடைய வாக்கை கேட்கிறாய். இப்போது கூட உன்னை தேடிதான் வந்தேன். ஆனால் உன்னுடைய யோசனைகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கிறது. அம்மா, கொஞ்சம் நான் சொல்வதை கேட்டால்தான் இந்த சாய் உனக்காக என்ன சொல்கிறேன், என்ன விஷயத்தை உன் காதில் போட வந்தேன். இந்த செய்திக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பது புரியும். சில பேருக்கு நான் அசிரியாக சில விஷயத்தை காட்டுவேன், சில விஷயத்தை வாக்கின் மூலமாக சூட்சமாக சொல்லுவேன். சிலருக்கோ நேரடியாக இதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனா அதை நம்பியும் நம்பாமையும் அப்படியே விட்டுடுவாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த விஷயம் நடக்கும்போது, ஐயோ அன்னைக்கு சாய் சொன்னாரு, ஆனா அதை காதுல கேட்காம நான் பாட்டுக்கே விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி நீ இருந்துறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அதிகமா கஷ்டப்பட்டிருக்க. உன்னுடைய கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுமோ இல்ல முடியாதோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு கேள்விக்குறியோடையும் இருக்க. ஆனா நான் உனக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், இத்தனை நாள் பொறுத்திருந்துட்டேன், இன்னும் 2 நாள் மட்டும் பொறுத்துரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயமும் மாறும். இப்ப நான் சொல்லும் போது இது வெறும் வாக்குக்காக தான் இல்ல சாய் ஏதோ ஆறுதலுக்காக தான் சொல்றாருங்கிறத நீ நினைச்சுப்ப. ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா? நீ அப்படிதான் இத்தனை வருஷமா என் வாக்கெல்லாம் கேட்கும் போது நினைச்சிருக்க, சாய் இது வெறும் ஆறுதலாக சொல்றாரு, கேட்கும் போது ஆறுதலா இருக்கு, நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா நான் உனக்கு சொல்ற விஷயம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்தையும் பலவிதமான பாரத்தையும் சுமந்துட்டேன். ஆனா எல்லா விஷயமும் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் விடியும் போது நீ நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்காவது நமக்கு சந்தோஷம் பிறந்துராதா, நம்முடைய தொழிலில முன்னேற்றம் வந்துராதாங்கிறது தான். ஆனா இது வரைக்கும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உனக்கு சோதனையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு, வேதனைய கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. எல்லா விஷயத்திலேயும் பாரத்துக்கு மேல பாரத்தை சுமக்கிற. இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் எதுவுமே மாறலைங்கும் போது மன வருத்தமா தானே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் மாத்துறேன், நிச்சயமா மாத்துறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மாத்தவே தெரியாது, பிரச்சனை மட்டும்தான் கொடுக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பிரச்சனை கொடுக்கறது நான் இல்லை, உங்க கர்ம வினை. கர்ம வினைங்கும் போது அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கர்ம வினையை யாராலும் இங்க தடுத்து நிறுத்தக்கூட முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கர்ம வினைய அனுபவிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள போக முடியும். அதை விட்டுட்டு என்கிட்ட குறைங்க சாயி அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயத்த என்னால குறைக்க முடியும். ஆனா சில முக்கியமான விஷயத்த நீ அனுபவிச்சுதானமா ஆகணும். எல்லா நேரத்திலேயும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நான் உனக்கு மிக சிறந்த ஒரு அப்பாவா இருப்பேன். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில நீ துவண்டு போயிட்ட, அப்போ எல்லாம் உன்னை நான் தூக்கி விடல அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உனக்கு தெரியுமா, எல்லா காலகட்டத்திலேயும் நான் உன்னை தூக்கிதான் நிறுத்திருக்கேன். பாடுபட்டு அழுது புரண்டு உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ செய்யாத ஒண்ணுமே கிடையாது, செய்யாத முயற்சியே கிடையாது. எல்லா விஷயத்திலையும் முயற்சிகளோடு தான் இருக்க. நான் எனக்கு எல்லாம் புரிஞ்சு இப்போ ஒரு முடிவெடுத்துட்டம்மா. நீ உன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்னு நினைச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கியோ அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு துணையா இருந்து உன்னை அதிகமா சம்பாதிக்க வச்சு. ஒன்னு சொல்லட்டுமா, எல்லாரும் நினைச்சாங்க நீ சம்பாதிக்க மாட்ட, உனக்கு எந்த திறமையும் இல்லைன்னு. ஆனா இந்த சாய் உன்னை தனி ஆளாக நிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு நீயும் ஒரு திறமையான பிள்ளைதான் அப்படின்னு நான் காட்டத்தான் போறேன். நீ சந்தோஷமா இருக்கத்தான் போற, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேடி ஒவ்வொரு விஷயத்திலையும் தேடி ஓடுற. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா?
எல்லா விஷயத்திலேயும் பிரச்சனை எல்லாத்துலேயும் அனுபவிச்சுட்டேன். இனிமேலாவது நான் சொல்றத கேளு, பொறுத்துரு. இன்னும் 2 நாள் மட்டும் பொறுத்துரு. உன்னுடைய வாழ்க்கையில நான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். இதனால தான் இது நடக்குதோ, அதனால தான் அது நடக்குதோன்னு எதையுமே போட்டு எப்பயுமே குழப்பிக்காத. ஏன் தெரியுமா? நீ இந்த விஷயம் செய்கிறதுனால தான் இது நடக்குது, நான் தத்ரீயமாக செஞ்சுட்டேனோ, என் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தப்பாக செய்கிறேனோ அப்படின்னு நினைக்காத. ஏன்னா இங்கு எதனாலும் எதையும் மாற்ற முடியாது. நீங்கள் அர்ச்சனை செய்கிறீங்க, ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மன திருப்திக்காக. ஆனால் நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. கொஞ்சம் வீரியமானது குறையுமே தவிர முழுசாக குறையுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனதால் தைரியமாகுங்க. நீங்கள் கேட்குற ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. இது வரைக்கும் கிடைக்கல, இனிமேவா கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நாள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயும் உங்களுடைய கையில் தெய்வத்துடைய கயிறானது இருக்கட்டும். அது எந்த நிறமாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும் இல்லை சிகப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு கயிறு உங்களுக்கு செட் ஆகுதோ அதை எடுத்து கையில் கட்டி வச்சுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பயம் இல்லாமல் இருக்கும். தெய்வம் என்னைக்கும் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய ஏமாற்றம், நிறைய விரக்தி, நிறைய பயம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால உங்கள் மனம் எப்படி இருக்குன்னா இறுகிய நிலையில் இருக்குது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு. நிச்சயமாக உங்களை நான் இதுக்காக தான் காத்திருந்தேன். எப்பொழுதும் சின்ன பிள்ளையிலேருந்து பயந்து 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 வாழ்க்கையில் பயந்து ரணமாயிட்டேன். அந்த ரணத்தை எல்லாம் நான் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தேன். பாதி உன்னுடைய கர்ம வினை, பாதி உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னும் அதிகமா முன்னேறணும். எத்தனை பேர் வந்தாலும் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ அதிகமா முயற்சி எடுத்து முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கூடிய சீக்கிரமா பாரு, எத்தனை விதமான மாற்றமும் எத்தனை விதமான அற்புதமும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து கொஞ்ச நாள், 2 நாள் பொறுத்திருந்து வேடிக்கை பாரு. ஒரு விஷயத்த செய்யறது தான் கஷ்டம், புரிஞ்சுதா? ஒரு விஷயத்த செய்யறது தான் கஷ்டம், ஆனா வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஈஸி தானே. வேடிக்கை பாருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். தேவைப்படுற நேரத்தில் என்னுடைய உதவியும் உனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீ நினைக்கலாம், இது வரைக்கும் என்ன சாய் உதவியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு. பொறுத்திருந்து பார், நான் இது வரைக்கும் உனக்கு என்ன உதவி செஞ்சுருக்கேன், ஏகப்பட்ட விஷயத்த செஞ்சேனா இல்லையா அப்படிங்கிறத நீயே உணர்ந்து கொள்வ. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா 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 அப்பான்னு சொல்கிற அந்த அப்பா உனக்காக நல்லது செய்யணும்ல. இனிமே நிச்சயமா உன் மனம் திருப்தியாகிற அளவுக்கு உன் கூட நான் இருக்கேங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பேன். சந்தோஷமா இரு, நிச்சயமா நீ சந்தோஷமா இருப்ப. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது. எப்போதும் உன் கூட இருந்து உனக்கு அத்தனை சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க போற அப்படிங்கிறத நீயே பார்ப்ப. தேடினாலும் கிடைக்காத அத்தனை விதமான யோகமும் அதிர்ஷ்டமும் உன் வீட்டில் வந்து குடியேற போகுது. புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு? நான் சொல்லும் பொழுதே உன்னுடைய முகத்தில் அத்தனை சிரிப்புகள் இருக்குல்ல. ஒரு பக்கம் சிரிப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் சலிப்பாக இருக்குல்ல. கேட்டு கேட்டு எத்தனை நாள் தான் நான் இதையே கேட்க போகிறேன், எத்தனை நாள் தான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு காத்திருக்க போகிறேன் அப்படின்னு இருக்குல்ல. நீ காத்திருந்ததற்கான பலனு கிடைஞ்சிருச்சு. எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.